ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள், அந்த விமானங்களை நாம் அவங்கக்கிட்ட இருந்து வாங்குவோம். அதனுடைய தொழில்நுட்பத்தோடு நமக்கு அவர்கள் தர தயாராக இருக்காங்க. அமெரிக்கர்கள் அப்படி தர தயாராக இல்லை. அவர்களுடைய பொருட்களை மட்டும் விற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். தொழில்நுட்பம் வராது. தொழில்நுட்பத்துக்கு நீங்கள் அவங்கள தான் சார்ந்திருக்கணும். இங்கே அப்படி கிடையாது. ரஷ்யர்கள் அவர்களுடைய இந்த இராணுவ தளவாட தொழில்நுட்பத்தை நமக்கு கடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் கடத்தி நம்ம உருவாக்குனது தான் பிரம்மோ ஏவுகணை. 2022 நாமே இங்கே தயார் பண்ணுறோம். அதில் 60% உள்நாட்டு பாகங்கள். முழுமையாக அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய நாள் ஆகும். அதே மாதிரி இந்த 5ஆம் தலைமுறை இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ், இந்த தாக்குதல் விமானங்கள், அதை நம்ம இந்த முறை அவர்கள்ட்ட வாங்குவோன்னு நம்ம நினச்சோம். அப்படித்தான் பல ஏடுகள் எழுதின பல நோக்கர்கள் அப்படித்தான் எதிர்பார்த்தார்கள். அது நடக்கலை. அதற்கப்புறம் சின்ன குறு சிறு அணு சிவிலியன் பர்பஸஸ் அணு ஆலைகள், அதாவது சக்தியை உருவாக்கக்கூடிய, மின்சாரத்தை உருவாக்கி தரக்கூடிய, இங்கே கூடங்குளம் மாதிரி வேறு சில இடங்களிலும் அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தில் அந்த இடங்களெல்லாம் குறிப்பிட்டு ஒப்பந்தம் போட்டுக்கொள்வார்கள் நினச்சோம். ஒப்பந்தம் இப்போ என்ன சொல்லுதுன்னா, இன்னொரு இடத்தை பற்றி யோசிக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்கு. 2027க்குள்ள கூடங்குளம் அதனுடைய முழு திறனை எட்டுவதற்கு ரஷ்யர்கள் அவர்களுடைய வேலையை வேகப்படுத்த வேண்டும் என்று அது 6000 மெகாவாட் உருவாக்கக்கூடிய ஒரு உலைக்களம்.